வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். இன்றைய ராசி பலன் 8 டிசம்பர் 2025. வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது உங்கள் சேனல், நீங்கள் தான் சார் ப்ரொமோட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ராசி மண்டலத்தில் கிரக நிலவரத்தை பார்த்துருவோம். குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். சந்திரன் கடகராசி, கேது சிம்ம ராசியில் இருக்கார். குரு, சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும் விருச்சிக ராசியில் இருக்காங்க. செவ்வாய் பயிற்சியாகி தனுசில் இருக்கார். இப்போது ராகு பகவான் கும்பராசியில், சனி பகவான் மீன ராசியில். இதுதான் கிரகச்சாரங்கள். இன்றைக்கி இதை பேஸ் பண்ணி நம்ம 12 ராசிக்கான ராசி பலனை பார்த்துடலாம். வாங்க டைரெக்டாக போவோம். சந்திராஷ்டமம் யாருக்கு, அதிர்ஷ்டம் யாருக்குன்றதை பார்த்துருவோம். தொடர்ந்து பாருங்கள். என் அருமை மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் முன்னேற்றத்தையும் அளிக்கும் நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பாராத பதவி உயர்வு குறித்து பேச்சுவார்த்தைகள் இன்று சாதகமாக முடியும். உங்கள் கடின உழைப்பிற்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நல்ல லாபத்தை காண்பீர்கள். புதிய முதலீடுகளை தொடங்க இது உகந்த காலம். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நீடிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் தன்னம்பிக்கை உயரும். எந்த ஒரு புதிய சவாலையும் தைரியமாக சந்திக்கும் மன வலிமை உண்டாகும். முக்கிய குறிப்பு: ஆவணங்களில் கையெழுத்திடும் போது எச்சரிக்கை தேவை. இன்று சிவப்பு நிறம் உங்களுக்கு மேலும் பலம் சேர்க்கும். என் அருமை ரிஷப ராசி அன்பர்களே, வேலையில் இன்றைக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யார்கிட்டையும் போடாமல் பொறுமையாக பேசுங்கள். முக்கிய முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். செலவுகளை கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் பண நெருக்கடி இல்லாமல் சமாளிக்கலாம். பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விட்டு கொடுத்து போனீங்கன்னா உறவு ரொம்ப நல்லா இருக்கும். வெள்ளை அல்லது கிரீம் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம். நல்லது நடக்கட்டும். என் அருமை மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் புது யோசனை ஆஃபீஸில் எல்லோருக்கும் பாராட்டும்படி இருக்கும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வேலை பார்ப்பவர்களுக்கு இது ரொம்ப நல்ல நாளாக அமையும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் சேரும். நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிலுவையில் இருந்த பணம் வசூலாகலாம். வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பணப்புழக்கம் ரொம்ப சரளமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே சந்தோஷமாக இருப்பீர்கள். ரொம்ப நாளாக செய்ய நினைச்ச ஒரு கடமையை இன்று முடிப்பீர்கள். பச்சை கலர் இன்று அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். என் அருமை கடக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் மனசு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். முதலீடுகளில் இருந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். தாய் வழி உறவுகளில் இருந்து நிதி உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. திருமண வாழ்க்கையில் நல்லிணக்கம் கூடும். குடும்பத்தினர் உங்கள் முடிவுகளை சப்போர்ட் செய்வார்கள். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இன்றைக்கு கோயிலுக்கு போகிறது இல்லைன்னா தியானம் செய்வது உங்களுடைய மன அமைதியை அதிகரிக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைக்க எல்லோ கலர் ட்ரெஸ். என் அருமை சிம்ம ராசி நண்பர்களே, நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்வதற்கு தகுந்த நேரத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். கொஞ்சம் உங்கள் அங்கீகாரம் தாமதமாக வாய்ப்புகள் உள்ளது. உடன் வேலை செய்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். பணம் வரும், ஆனால் எதிர்பாராத செலவுகளும் வர வாய்ப்புகள் இருக்குது. கடன் வாங்குறதை தவிர்க்கவும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. பிள்ளைகளின் கல்வி குறித்து கவலை தீரும். என் அருமை கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் எல்லோருடைய பாராட்டையும் பெறும் நாளாக இருக்கும். இந்த நாளில் வேலைக்கு சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக நல்ல நாளாக அமையும். நண்பர்கள் மற்றும் பெரியவர்களின் உதவியால் பல பணச்சிக்கல்கள் தீரும். முதலீடுகள் நல்ல லாபம் கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்களோட சந்தோஷமான நேரத்தை செலவிடுவீர்கள். கல்யாண விஷயம் நல்லபடியாக நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா கலர். என் அருமை துலா ராசி அன்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கான்
ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது உங்களோட சேனல், ப்ரொமோட் பண்ணுங்கள். துலாம் ராசிக்கு போய்டும். என் அருமை துலா ராசி அன்பர்களே, பார்ட்னர்ஷிப்பில் செய்து வந்த தொழில்கள் ரொம்ப நல்லாக செழிக்கும். புது பார்ட்னர்கள் சேர்கிறார் என்பதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். லாபத்தை அதிகரிக்கும். பணம் வாங்கிறது புது வழியில் உருவாகும். கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பாசம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா உறவுகள் ரொம்ப பலமாகும். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது இன்று சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமைய நீங்கள் வெளிர் ஊதா நிறத்தை அணியலாம். அருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் கடின உழைப்புக்கு தேவையான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பண விஷயத்தில் திடீர் செலவுகள் வர வாய்ப்புகள் இருக்கும். நிதி பரிவர்த்தனைகளால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடன் கொடுக்கிறதை தவிர்க்கணும். அப்பா வழி சொந்தங்களில் வழிகளில் கூடுதலான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தூர பயணங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். தியானம், யோகா செய்வது மனதுக்கு அமைதியை தரும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய மெரூன் கலரை யூஸ் பண்ணலாம். என் அருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு அஷ்டமம் இடமான 8ஆம் இடத்தில் வருவதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று வந்துள்ளது. உடன் குரு இருப்பதால் சந்திராஷ்டமத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உடல் உழைப்பை சற்று குறைத்து கொண்டு நீர் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு மூச்சு பயிற்சியை செய்யும்போது சந்திராஷ்டமம் இயற்கையாகவே உங்களை பாதிக்காது. மனக்குழப்பங்களும் அலைச்சல்களும் ஏற்படும் போது சற்று நிதானமாக ஓய்வெடுத்து வேலையை மெதுவாக செய்வது சிறப்பாக அமையும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதை இன்று மறுபரிசீலனை செய்யலாம் அல்லது விழிப்புடன் இருந்து முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆபீஸில் பெரிய அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானம் தேவை. பண விஷயத்தில் எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்புகள் இருக்குது. எனவே கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. என் அருமை மகர ராசி அன்பர்களே, இன்று வேலை அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் மன அழுத்தம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். வேலையில் கவன சிதறல் இல்லாமல் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். செலவுகள் இன்றைக்கு கட்டுக்குள் இருக்கும். நிதி நிலைமை மேம்பட புது வாய்ப்புகள் வரும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வீட்டில் புதுசாக பொருட்கள் வாங்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசிப்பீர்கள். பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள். இன்று எல்லா விதமான சுகங்களுக்கும் முன்னுரிமை கொடுப்பீர்கள். இந்த நாள் சிறப்பாக அமையும். என் அருமை கும்பராசி அன்பர்களே, உங்கள் புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு பெரிய அளவில் பாராட்டை பெற்றுத்தரும் நாள். உங்களோட தனிப்பட்ட திறமைகள் இன்றைக்கு எல்லாம் வெளிப்படும். என் அருமை மீன ராசி அன்பர்களே, வேலையில் புது பொறுப்புகள் தேடி வரும். உயர் அதிகாரிகளுடன் நல்ல ஒரு இணக்கமான செயல் நிலவும். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் ஏற்படும். நிதி நிலைமையில் சிறப்பான முன்னேற்றம் தரும். பணம் பல வழிகளில் உங்களை தேடி வரும். கடன் சுமைகள் குறையும். அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பற்றி பேசுவீர்கள். இன்றைக்கி நீங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல், நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணணும். நன்றி, வணக்கம். நம்மளோட எல்லா விதமான புத்தாண்டு ராசி பலன் வீடியோவும் பப்ளிஷ் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் பார்த்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம்.